பாம்பரம் சிறுகதை. மழையின் சாரலும் வெயிலின் கீட்டும் விசா இல்லாமல் அந்த கூரை வீட்டிற்குள் நுழைந்து ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அந்த வீட்டில் பெருசாய் ஒன்றும் பொருட்கள் இல்லை. ஒரு ட்ரங்க் பெட்டி, 3 பாய், 3 தலையணை, ஒரு அடுப்பு, அலுமினிய பாத்திரங்கள், இவ்வளவுதான். ஒரு ஒடிசலான கிழவி ஓரமாய் ஒடுங்கியிருந்தாள். ஒடுங்கியிருந்த அந்த கிழவியின் காதில் கிடந்த பாம்பரங்கள் தான் பேரன் வீராசாமியை கண்களை உரித்துக் கொண்டிருந்தது. கிழவியின் அருகே அமர்ந்து நிச்சயமாய், பாட்டி, குடும்பம் நடத்துறதுக்கே கஷ்டமா இருக்கு, நீ காதில் போட்டுருக்கிற பாம்பரத்தை கழட்டி கொடுத்தா வீராசாமி முடிப்பதற்குள் போடா நாய, உழைக்கிறதுக்கு துப்பில் காதில் இருக்கிறத கழட்ட வந்துட்டான். ஊரை கூட்டி விட்டாள். அக்கம் பக்கத்தார் ஆதரவு குரலால் பாம்பரங்கள் கிழவியின் காதுகளில் தொங்கிக் கொண்டிருந்தன. ஒரு நாள் வீராசாமியின் மனைவி ராசாத்தி பாட்டியின் காலை அமைக்கி விடுவது போல உட்கார்ந்து ஒரு காதில் இருந்து பாம்பரத்தை கழற்ற முயன்ற போது, அரியே, காதில் கையை வைத்தா குறவலையை கடித்து விடுவேன், கத்த மிரண்டு போனாள். வீராசாமியும் ராசாத்தியும் அவ்வப்போது பாம்பரத்தை பற்றி பேச பேச பாட்டி ஒரு நாள் அவர்கள் 2 பேரையும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு, ஒழுங்கா வேலைக்கு போய் பொட்டாட்டியை வச்சு காப்பாத்துறா என்று சொல்லிவிட்டு, இந்தடா பாம்பரம் எடுத்துக்கோ, நாளைக்கு வரும் அவனுக்கு என அவளாகவே கழட்டி கொடுத்தாள். அந்த இரவு பாம்பரங்கள் 2 எவ்வளவு தீரும் என கணக்கு போட்டன. அதை விட்டு என்னவெல்லாம் வாங்கலாம் என்று ஒருவருக்கு பட்டியல் போட்டார்கள். ராசாத்தி அவள் பங்குக்கு ஒரு பாம்பரத்தை அழைத்து சரடுவண்டை செய்யலாம் என ஆலோசனை சொன்னாள். வீராசாமி உனக்கு இல்லாததா என கொஞ்சி இரவை இன்பமாக்கினான். மறுநாள் வெயிலின் கீட்டு கூரைக்குள் நுழைய ராசாத்தி அவசரமாக எழுந்து காலை காலங்களை முடித்துவிட்டு பாட்டி பாட்டி குரல் கொடுத்தான். பாட்டி இருந்து குரல் வராததால் அசைத்து பார்த்தான். பாட்டியின் உடல் சிலிட்டு இருந்தது. வீராசாமியை கூப்பிட்டு குரல் கொடுத்ததும் அவனும் வந்து பார்த்தான். பாட்டியின் உயிர் பிரிந்திருந்ததை அறிந்தான். நாளைக்கு உடம்புடா உனக்கு, பாட்டியின் வார்த்தைகள் ஞாபகத்துக்கு கொடுத்தன. பாம்பரங்களை விற்க எடுத்துக்கொண்டு ஓடினான் பாட்டியின் இறுதி சடங்கிற்காக. நன்றி, வணக்கம்.